Masses each of mass m are placed at the vertices of an equilateral triangle ABC of side L as shown in the figure. The force acting on a mass 2m placed at the centroid O of the triangle என்ன வரும்? It must be 0. அது எப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ டி 0 தான் இருக்கும். இதில் வந்து இந்த ஈக்குவல் ட்ரையாங்கிள் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அதில் வந்துன்னா அங்கே ஒரு பெப்பர்கள் ஏடி பிசிக்கு ட்ரா பண்ணணும். அப்போ இந்த ஏடி வந்து என்னன்னா எங்களுக்கு இந்த ஆங்கிள் ஈக்குவல் ட்ரையாங்கிள் இந்த ஆங்கிள் என்னது உங்களுக்கு 60 டிகிரி. இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி இருக்கும். அப்போ இது ஆப்போசிட்டாக இருக்கும், இது வந்து ஹைபார்டனஸாக இருக்கும். அப்போ சைன் 60 வந்து என்னது ஏடி பை ஏபி அல்லது ஏடி ஈக்குவல் ஏபி சைன் 60. சைன் 60 வந்து √3/2. எல்லாத்தோட லென்த்து எல்னு கொடுத்துருக்கால என்டிஎல் ஏபிங்கிறதுக்கு வேலை எல் போட்டிருக்கோம். அதேமாதிரி டிஸ்டன்ஸு ஏ ஒர்க் பார்த்தீங்களா, ஏ ஆஃப் தி சென்டர் இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ வந்து என்னன்னா உங்களுக்கு 2/3 இருக்கும். அப்போ ஏஓங்கிறது வந்து என்னென்னா 2/3 இன்ட்டு √3/2L பிகாஸ் ஏஓ ஈக்குவல் டு 2/3 டைம்ஸ் ஏடி அது 2/3. இப்போ ஏடியோட வேல்யூ நம்ம ஏற்கனவே √3/2 கண்டுபிடிச்சிருக்கோம், அதை சர்ச் பண்ணியிருக்கோம் இங்கே 2/3 இன்ட்டு √3/2L. அப்போ இந்த 2 கேன்சல் ஆகும்போது உங்களுக்கு √3/3 வரும். இந்த 3 என்னால் தான் உங்களுக்கு √3 இன்ட்டு √3 எழுதலாம். ஒரு √3 அடிப்படி வரும். அப்போ 1/√3 அல்லது 1 இன்ட்டு L/√3 போது L/√3 வரும். சிமெட்ரி பை சிமெட்ரி என்னன்னா எங்களுக்கு ஏஓ இருக்குது, அதே மாதிரி பிஓ, அதே மாதிரி சிஓ எல்லாமே என்னது சேம் வேல்யூ தான், L/√3 தான். ஸோ ஃபோர்ஸ் ஆன் மாஸ் 2m அட் ஓ டியூ டு மாஸ் எம்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபார்முலா GM/R² இருந்துச்சு. ஃபார்முலா எடுத்தோம்னா இப்போ ஈக்குவல் டு GMO மாசு இன்னொரு மாசு 2m எல்லாத்துக்கும் வந்து L/√3 தான் அங்கே டிஸ்கஸ்க்காக L/√3 அப்போ உங்களுக்கு √3 வந்து மேலே வரும்போது 3 வந்துடும். 3 × 2 6. ஸோ 6 GM²². இதே வெளியே எல்லாத்துக்கும் வரப்போகுது. காரணம் என்ன, உங்களுக்கு எல்லா வெட்டிஸ்லையும் எம் தான் இருக்க போகுது, அதேமாதிரி சென்டரில் 2m தான் இருக்க போகுது. இப்போ ஆல் வேல்யூஸ் ஆர் ஈக்குவல். இப்போ இதை பொறுத்த வரைக்கும்னா FOA அதே மாதிரினா உங்களுக்கு FOB அதே மாதிரி FOC எல்லாம் ஈக்குவல். ஃபோர்ஸ் ஆர் உங்களுக்கு வந்துன்னா வெர்டிகல் அண்ட் ஹரிசாண்டல் காம்பவுண்ட்ஸை பிரித்தோம் அப்படின்னா ரிசல்ட் டு வெர்டிகல் காம்பவுண்ட் முடிச்சோம். உங்களுக்கு அழகாக ஹரிசாண்டல் டைரக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எஃப்எக்ஸ் வந்து FOC cos 16 வரும், cos 13 வரும். அதுமாதிரி மைனஸ் FOB cos 13 வரும். ஸோ ரெண்டுமே வந்து என்னது ஈக்குவல். FOC அண்ட் FOB ரெண்டு ஈக்குவல். cos 30 ஆல்சோ காமனாக இருக்கும்போது ஈக்குவல் வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0 வந்துடும். அழகாக வெர்டிகல் டைரக்ஷன் பார்க்க போகிறோம். இங்கே பார்க்கும்போது FA மைனஸ் FOC sin 13 வரும், மைனஸ் FOB sin 13. இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவல். sin 30 காமனாக 1/2. ஓகேவா, அதான் இங்கே கொடுத்துருக்கோம். sin 30 1/2 1/2 சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். அப்போ இது ரெண்டு சேர்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து இந்த வேல்யூ வச்சுட்டு இது என்னது 1/2 போது என்னது உங்களுக்கு டோட்டல் வந்து 1/2 1/2 + 1 ஏற்கனவே மைனஸ் இருக்குது. அப்போ இந்த வேல்யூ பாசிட்டிவ், இந்த நெகட்டிவ். ஸோ அப்போ அந்த வேல்யூ ஈக்குவல் வேல்யூ வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 0 ஆயிடுது. ஸோ ரிப்போர்ஸ் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ் as well as y ஆக்சிஸ் 0 ஆகுதுல உங்களுக்கு ஆப்ஷன் டி 0 தான் கரெக்ட் ஆப்ஷன்.